This video is sponsored by SBO Digital Marketing. மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா முழு தகவலும் அளிப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் கங்கை அம்மன். எங்கள் ஊர் கங்கை அம்மன் ஆலயத்தை தான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்ட போகிறோம். பார்த்துனே இருங்க. இது எங்கள் ஊர்லேருந்து கங்கை அம்மன் கோயிலுக்கு போகிற வழி. இது பக்கத்துலேயே அழகான ஒரு குளம் இருக்குங்க. இது எல்லாமே எங்களுடைய நிலத்தில் அமைஞ்சிருக்கிற கங்கை அம்மன். பாருங்கள், இதுதாங்க குளம். கங்கை அம்மனுடைய குளம் அதுதான். அந்த குளத்துலேருந்து தான் நீர் எடுத்துன்னு போய் அந்த அம்மனுக்கான அபிஷேகத்தை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. குளத்துக்கு நேர் எதிராக கங்கை அம்மன் இருக்காங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த அம்மா தான் கங்கை அம்மனுடைய மூலஸ்தானம். மூலவர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மூலவர் கங்கை அம்மனுடைய மூலவர். அந்த அம்மா இங்கே தான் இருக்கும். கரகமெல்லாம் செஞ்சாங்கன்னா எடுத்து வந்து இங்கே தான் வைப்பாங்க. இங்கே வச்சுட்டு இது பண்ணுவாங்க. எல்லா வருஷமும் சித்திரை வைகாசி மாதம் கடைசியில் திருவிழா நடத்துவாங்க. இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்குங்க. ரொம்ப ஆடு அதெல்லாம் வெட்டி அங்கேயே பிரியாணி செஞ்சு பிரியாணி போட்டு ஊர் மக்கள் எல்லாம் வழிபடுவாங்க. அந்த அம்மனுடைய சிறுசு தலை எடுத்துன்னு வந்து இங்கே தான் வைப்பாங்க. இந்த அம்மா தான் மெயின். இங்கே தான் வந்து சிறுசு தலை வச்சு கிராண்டாக இது போட்டு பெரிய பெரிய மாலைங்கள்லாம் எடுத்துன்னு வந்து போடுவாங்க. ரொம்ப விசேஷமாக நடக்குங்க இந்த ஊர் திருவிழா மட்டும். எங்கள் ஊர் திருவிழா வந்து கங்கை அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க. அந்த கங்கை அம்மனோட ஆலயத்தை தான் உங்களுக்கு நான் சுற்றி காட்டின்னு இருக்கேன். இந்த ஆலயத்துக்கு சுற்றி இருக்கிறது எங்களுடைய நிலம்ங்க. அதனால தான் சொல்கிறேன், சொந்த நிலத்தில் அந்த அம்மா உட்காந்து இருக்காங்க. கங்கை அம்மன் வந்து எங்கள் நிலத்தில் சொந்த நிலத்தில் உட்காந்து இருக்கிறதுனால நாங்கள் வந்து சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்வோம் அந்த அம்மனுக்கு. பாருங்கள், இது வந்து குளம். அந்த அம்மனுடைய கோயிலுக்கு எதிர்க்கவே எதிரிலேயே இருக்கும். இது வந்து வாட்டர் டேங்க். அங்கே வரவங்க கால் கழுவிக்கலாம். அது ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் தான். அதனால் குடிக்கிற தண்ணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் யார் வேணும்னா குடிக்கலாங்க. பக்கத்துலேயே சிமெண்ட் தர அமைச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப அழகாக நீங்கள் பார்க்கலாம். நல்லா அழகாக இருக்கும். அந்த பாருங்கள், ஃப்ளவர்ஸ். யாருன்னா பூ எடுத்துன்னு வர மறந்துட்டால் கூட இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸே அறுத்து அந்த அம்மாவுக்கு நம்ம படைக்கலாம். ஏன்னா ஃப்ளவர்ஸ் செடி கூட இருக்குது அந்த அம்மனுடைய ஆலயத்தில். ரொம்ப விசேஷமாக நடக்குங்க இங்கே. எங்கள் ஊர் கங்கை அம்மனுடைய ஆலயம்னா கொஞ்சம் ஃபேமஸ் எங்கள் ஊரில். ஏன்னா கரெக்டாக ரோடு பக்கத்துலேயே குளம் இருக்கும். குளம் பக்கத்துலேயே கங்கை அம்மனுடைய இது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.